கைஸ் நீங்கள் வந்துக்கிறது தமிழ் கேமிங் பிளாசா. ஸோ இன்றைக்கி நான் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரியல் ரேசிங் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முக்கியமாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துடும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எடுத்தோடனே கொஞ்சம் நாஸ்கட்டில் போய் விளையாடுவோம். நிறைய இருக்குது, இது வேண்டாம். இப்போ வந்து என்டர் ரேஸ் கப்புக்கு போய் விளையாடுவோம். டவுன்லோடிங் கேட்குது, அதனால நம்மளுக்கு வேண்டாம். இதுக்கு போகும் ரோட் கார் ரம்பிள், இதுவும் டவுன்லோடிங்கா இல்லை கைஸ். இதுக்கும் நம்ம கப்புக்கு போய் விளையாடுவோம். என்ன கேஸ் இது எல்லாம் டவுன்லோடிங்காகவே காட்டுது, வெறுப்பு கேஸ் இது. இப்போது ஸ்டார்ட் கொடுத்தோன்னா அதே தான் வருது, அதனால் வேண்டாம். நம்ம டேரெக்டாக F1 ரேஸுக்கே போயிடலாம் கைஸ். இதுக்கு போவோம். இந்த டவுன்லோடிங் கேட்கும், நம்ம டவுன்லோடிங் கொடுத்துடலாம். கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏறிடும், கவலைப்பட தேவையில்லை. இது பாருங்க சர்றன்னு ஏறிச்சு கைஸ். இப்போ வந்து BMW, இது என்னது? ஓ இருங்க கைஸ், இது என்னது? ஆடி காரு நல்லா இருக்குது. சரி நம்ம இப்போ போய் கப்பு விளையாடு பார்ப்போம். இதுக்கும் டவுன்லோடிங்கா கொடுத்து பார்ப்போம் கைஸ். என் டவுன்லோடிங் சீக்கிரமாக இருக்குது, 26 MB. ஓகே ஈஸி தான் நம்மளுக்கு. கைஸ் என்னோடய சஸ்பென்ஷன் வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ், அதனால் கொஞ்சம் டேர்னிங்கில் அப்போது நான் இழுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஐயோ என்ன கைஸ் இது. சரி நம்ம இதுக்கு டீசெண்டாக மெர்சிடிஸ்க்கே போவோம். என்ன சொல்கிறீங்க? மெம்போரியன் இதான் நம்ம கார் போல். விக்டோரியா ஆஸ்திரேலியா ரேஸ் கைஸ். அப்பா இதோட ரூட் வேறு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நானே விளையாடிருப்பேன். ரெடி 3 2 1 ஸ்டார்ட். போடா போடா பிச்சுக்கிட்டு போகிறடா. என்ன கைஸ் இது ட்ரெயினிங் வருது. நான் இவனுங்களை பார்த்து தான் சைஸ் போகிறேன், அதனால் பிரச்சனை கிடையாது. போடா 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 சீக்கிரம் போடா கைஸ். என்ன கைஸ் ரெட் கலரில் ஒரு இது இருக்குது, பார்ப்போம். இது ஓவர்டேக் பண்ணுற மாதிரி. 7th பிளேஸ் கைஸ் நம்ம. ஓகே அதை தோக்கச்சாச்சு. 6th பிளேஸு, 5th பிளேஸு. போடா போடா பிச்சுக்கிட்டு போகிறடா கைஸ். என்ன கைஸ் தெருவில் ஓட்டுற மாதிரி இருக்குது, மோனோக்கோ மாதிரியே. பாவனை தள்ளி விட்டாச்சு, அவன் அங்கேயே இருக்கட்டும். போடா வேகமாட்டே. ஐயோ என்ன கைஸ் இது கண்ணாமில்லான்னு வருது. பீச்சு ஏன் இதுப்பா அதோ உன்னதமாக இருக்குது கைஸ் ரோட்டு. ஓ மை காட். போடா போடா வேகமாக போடா கைஸு. ஐயோ 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 ஷிட். ஐயோயோ பாருங்க என்னால் இடிக்காமலே ஓட்ட முடியல கைஸ். ஒரு ட்ரெயின் ட்ராக்கு வேறு இருக்குது. போடா போடா. இறா 3rd பிளேஸா? அப்போதில் ஓ நிறைய பேர் ஓவர்டேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. 2nd பிளேஸு. இப்போ நம்ம வர போகிறோம். தள்ளி விட்றா, என்ன தள்ளி விட்டாங்க ஷிட் கைஸ். டவுன் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. டவுன் ஃபோர்ஸே கம்மியாக இருந்தால் என்னடா பண்ணுறது இது வச்சுக்கிட்டு. எப்பா ஷிட். போடா 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 வேகமாக போடா, பட்டுன்னு போடா. ரேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபினிஷிங் லைன் வந்துட்டுமா? 3rd பிளேஸ் கேஸ். இதை மறக்கவே மாட்டேன். மோனோக்கோட மோசமாக இருக்கு. என்னடா இது ரியல் ரேசிங் 3
ஆனால் கைஸ் அது ஓட்டுறது நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் இதுவாக இருக்குது கைஸ், கஷ்டமாக இருக்குது. 3rd place வந்துட்டோம் கைஸ், தாங்க முடியல. எனக்கு இது வேணாம்பா, நான் டீசெண்டாக வெறுமே போயிடுறேன். ஏதாச்சும் சர்க்கியூட் கப்பு தான் இருக்கும், அதனால் ஈஸியாக நம்மளால் போக முடியும். இதில் பிஎம்டபிள்யூலாம் ஓட்டலாம் நம்மளால், பிரச்சனை கிடையாது. எப்போதுமே நம்மளை லாஸ்ட்டில் நிற்க வச்சிடறாங்க கைஸ், ஏன் தான் எனக்கு இப்போ இருக்க தெரில. இப்போ அவன் போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் நாம் போய் ஆகணும். ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், வேகமாக போகிறேன். 2nd கியர், 3rd கியர், போடா 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 போடா. நல்லா வருதே கைஸ் பிஎம்டபிள்யூனாலே பிஎம்டபிள்யூலாம் போல். போடா போடா, யூட்னர்ரா. சரி, இங்கே ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன் கைஸ், அதுக்காட்டி ரேஸே முடிஞ்சிச்சு. சூப்பரான பெண்டு, ஃபஸ்ட் பிளேஸ். எத்தனை செகண்டு நான் பார்க்கவே இல்லையே, ஒரே வருத்தமாக இருக்குது கைஸ். எத்தனை செகண்ட் நான் பார்க்கவே இல்லை. ஓகே, இப்போ வேறு நம்ம கலர் மாற்றலாமா? நம்மளோட பிஎம்டபிள்யூக்கு கலர் மாற்றி பார்ப்போம். 2 ரூபா தான் கேட்பானுங்க, அவ்வளோ கஞ்சிங்க. ஓகே, இப்போ நான் கலர் மாற்ற போகிறேன். என்ன கலர்? பெயிண்ட்டுக்கு போயிட்டு இதுதான் அஃபிஷியல்லே பிளாக் கலர் தான் போல கைஸ். இது கூட ஓ மை காட் கைஸ், தரமாக இருக்குது. எல்லோ கேவலமாக இருக்குது. ஒயிட்டு, ஓ மை காட். எனக்கு இதுவும் இதுவா இது, இந்த எல்லோ, இந்த ஒயிட்டு, இந்த ரெட்டு, இதுனது இதெல்லாம் மட்டும்தான் பிடிச்சிருக்கு. நான் என்ன கலர் தர்றதுனால நான் இப்போ யோசிச்சுட்ருக்கேன். இருங்க, இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஆசடாங்கி டெலிஃபோன் நம்பர் 1 2 3 யூ கோ ஃப்ரீ, சோப்பு டப்பா ஃப்ரீ, ஆப்பிள் ஜூஸ் நீ ஒரு லூஸ். க்ரீன் கலரா? க்ரீனா? சை, க்ரீன் நல்லா இல்லை, எல்லாம் கொடுத்து பார்ப்போமா? சில்வர் கலர், சில்வர் ஒயிட்டு கொடுப்போம். ஒயிட்டே போதும் கைஸ், நம்மளுக்கு பக்காவாக இருக்குது. இதுன்னு ஏதோ ஸ்டிக்குறாங்க. இது நல்லா இருக்கே, இது அப்போ ஓகே. அந்த சைடுமே இதே தான் வந்திருக்கா? இல்லை, இது இங்கே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி. ஓகே, இது நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்டில் தான் ஒன்று வைப்பாங்க. இல்லை, இது நல்லா இல்லை. ஐ டோன்ட் வாண்ட். வேணாம் கைஸ், இப்போ எனக்கு இது வேணாம். இப்போ இதில் பிளாக் இது வேண்டாம். பேசிக்கா? சை, ஆயா இது ஷேப்பா? நம்பர் ரேசிங்க்கு 50 ரூபாய் கேட்குறானே. இதே வாங்க போவியா? 40. போங்கடா. நல்லா இருக்குது கைஸ், பக்காவாக இருக்கான். இப்போ இவனுக்கு தான் மாற்றணும். அஃபிஷியல் ஒயிட் கலர் தான் போல், அதனால் மாற்ற முடியாது போல். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சர்க்கியூட் எலிமினேஷன் ஓகே கைஸ், எலிமினேஷன் ஓகே. நம்மளுக்கு நம்ம கார் எப்பவுமே சொல்லலை லாஸ்ட்டாக தான் இருக்கும். காலியாக போடாதீங்க, லாஸ்ட் தான். 2 1 ஸ்டார்ட். போடா வாங்கம்மா, போடா. எல்லாம் மெர்சிடிஸ் எடுத்துன்னு வந்திருக்கானுங்க. முக்கால்வாசி பேர் தான் பிஎம்டபிள்யூ போல். ஒருத்தனா ஓவர்டேக் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வேறு இவனை வேறு நம்ம தள்ளி விட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கோம். நம்ம இப்போ 3rd பிளேஸ். கமான்ட்ரா, ஃபஸ்ட்டு சூப்பர்ரா. பிஎம்னாலே பிஎம் தான் போகிறோம் கைஸ். அச்சுன்னு பறகுது வண்டி. சரி, ஸ்கிட்டு
பக்காடா, இது பக்காவான ஸ்கிட் கைஸ். ஸ்கிட்டு நம்ம வேறு வேவில் பார்ப்போம். ஓ இது சரியில்லை. ஃபஸ்ட்டு டிரைவர் சீட்லேருந்தே பார்ப்போம். சூப்பராக இல்லைன்னு நான் சொல்லுவேன். போடுறா கீர் போடுறா. கீர் இன்னும் 5 பேர் தான் இருக்கானுங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு போய்ட்டுருக்கேன். அவ்வளோதான் போல். முடியுது. இல்லை செகண்ட் லேப்பா. ஐயோ செகண்ட் லேப்பு கைஸ். என்ன கைஸ் இது? ஐயோ போடா சட்டு புண்ணும் போடா. ஓவியா தேவலமாக பண்ணுறப்ப. ஓ மேன் போடா கைஸ். நம்மளோட சேனலில் கிராணி அப்லோட் பண்ண போகிறோம் பாருங்கள். நாளைக்கு வந்துடும், பார்த்துக்கிட்டே இருங்க. போடா இது சாமியான ஒரு ஸ்கிட்டு தான் நான் சொல்லுவேன். காதி கிழிது கைஸ் சொல்கிறது சவுண்டு. போடா வயசு. எனக்கு வேறு ட்ராக்கு பிளாக் கலரில் இந்த மேலேக்கா தெரியும். ட்ராக்கு பிளாக் கலரில் இருக்குது. அதை நான் ஒயிட் ஆக்கணும். ஏன்னா இப்போ எனக்கு கண்ணு தெரில. இதோட ரியர் விங்கும் பிளாக் கலரில் இருக்கிறதுனால எனக்கு கண்ணு தெரில. ஒயிட் கலர்லேயே வச்சிடலாம். ஆனால் இதில் தான் இதுவாச்சுன்னா பிளாக் கண்ணு தெரில. அதில் அப்படி தான். அவ்வளோதான், நம்ம வின்னு. சொல்லலை, எல்லாருமே காலி கைஸ். நான் மட்டும் தான் ட்ராக்கில் ஓடிட்டுருந்தேன். எனக்கு தெரியும் கைஸ். ஒரு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சாரி கைஸ், செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அந்த இது பிளாக் கலரில் மாற்றணும்னா அவங்களுக்கு காட்டுறேன். ரீப்ளே பார்ப்போம் கைஸ் நான் எப்படி ஓட்டியிருக்கேன்ட்டு. ஸ்டார்ட் பண்ணுங்கடா. எடுத்த வாட்டியே ஏதோ பண்ணியிருக்கேன். போடா. நடுவில் வர ட்ரை பார்த்துருக்கேன், ஆனால் நடுவில் வர முடியல. அப்புறம் இவனை தள்ளி விட்டுக்கிட்டே வந்திருக்கேன். அவன் முன்னாடி போயிட்டான். அந்த சைடு கேப்பில் யூஸ் பண்ணி நான் போயிட்டேன். பிஎம்னாலே பிஎம் தான் கைஸ். மெர்சிடிஸ் எல்லாம் தோக்கடிக்க முடியாது. பிஎம்டபிள்யூலாம் தோக்கடிக்க முடியாது. ஒரு ஸ்கிட்டு ட்ரைவ் பண்ணியிருப்பேன், எங்கன்னு தெரில. இங்கேயா? பாருங்க கைஸ், தான் கைஸ். சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல? தேங்க்யூ கைஸ் நல்லா இருக்குன்ட்டு. ஏன்னா ப்ரோ டிரைவர் கைஸ், ப்ரோ பைலட்டு மேட்டும் இல்லாமல் ப்ரோ டிரைவர் கைஸ். நம்புங்க கைஸ். ஏன் கைஸ் நம்பவே மாட்டேங்குது? எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு. இப்போ கப்பு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இதுவும் மாற்றிக்கிறேன். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கண்ட்ரோல் கிடையாதுன்னா இப்போ வேறு என்னது? டிவியா? ஓகே. கிலோமீட்டர் ரேசிங் இன்ஃபார்ம் ஆன் இப்போ மேப் செட்டிங்க்கு போகலாம். மேப்போட கலர் வந்து நம்ம ஒயிட்டாக வச்சுக்கலாமா? எப்படி கைஸ் பண்ணுறது? கிட்ட வச்சுப்போம். பிளாக் வேணாம், ஒயிட் வச்சுப்போமா? ஒயிட்டு சரி. எல்லோ கலர் லைட்டான ஷேடு இல்லை, இது நம்ம வச்சுட்டு ஃபுல்லாக வச்சுப்போம். இப்போ கேமரா செட்டிங், பம்பர் கேமரா ஹை, கேமரா ஷேக்கு ஆஃப், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம போகலாம். எதுக்கு போகணும்? இதுக்கு போகணும், வேறு எதுக்கு போகணும்? இதுக்கு போகணும், அப்புறம் இதுக்கு போகணும். இந்த தடவை இதை எடுத்துகிட்டு வருவோமா? இவனை எடுத்துகிட்டு வரலாம். எல்லாம் பார்ப்பானுங்க, ஓ மை காட் அப்படின்னு பார்ப்பானுங்க. சர்க்கியூட் டே கல்ட்டுனா ஜிபி சர்க்கியூட். நம்ம காரை பார்த்தீங்களா? நம்ம கார் மட்டும்தான் தனித்துவமாகுது. என்ன பண்ணுறது? இதோட சவுண்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் இது மெர்சிடிஸ். பிஎம்டபிள்யூ முன்னாடி போகுது. பிஎம்டபிள்யூ தோக்கடிச்சு தான் ஆகணும், வர வழி இல்லை கைஸ். அழுவுறா கைஸ். ரெடி என்னடா பண்ணீங்க? டே என்ன
கைஸ் கொஞ்ச நேரத்தில் என்ன ஸ்பீட் எடுக்க விடல. ஓ சைத்தானு சாவடா போயிட்டு அங்கேயே. இவனை தோக்கடிக்கிறதுலாம் நம்மளுக்கு கை வந்த கலை. அதனால் இவனை இச்சு விட்டு போவோம். ஓவியா ஐயோ ஐயோ யாரா வந்துட்டானுங்களா? இருங்க கொஞ்சம் செக் பண்ணி. ஐயோ கிட்ட வந்துட்டான். நான் தள்ளி விட்டவனை கிட்ட வந்துட்டான். போடா 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 போடாடே சட்டுன்னு. ஸ்வாய் எத்தனை லேப்பு? ஐயோ காய்ஸ் 2 லேப்பு காய்ஸ். வெறுப்பு காய்ஸ். ஒரு லேப்னா பரவாயில்ல, 2 லேப்பு கொடுத்துருக்கானுங்க. வெறுப்பு காய்ஸ். ஷிட் ஐயோ என்ன காய்ஸ் பார்த்தீங்களா காய்ஸ்? பிஎம்டபிள்யூவில் நாம் தான் ஃபஸ்ட்டு வந்தோம். இப்போ மெர்சிடிஸில் நாம் தான் ஃபஸ்ட்டு வந்தோம். நல்லா திருப்பிக்கோங்க, ஏன்னா எனக்கு மேப் ரூட்டு தெரியும். இப்போது அந்த மேப் ரூட்டு ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், அதனால தான். இப்போது அந்த பர்னட்டோட இதுவாச்சுன்னா பிளாக் கலரில் இருக்கா, எனக்கு இந்த ட்ராக்கு தெரியாது. இப்போ ஒயிட் கலர்னால் அந்த ட்ராக் இது பார்த்துக்கிட்டே நான் ஓட்டுவேன். அப்போது எனக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். கைஸ் நம்மளோட அந்த பைலட் ஏரோ ஏர்லைன்ஸ் கமாண்டர் பார்த்துருப்பீங்க. அதுக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கனை கிளிக்கு பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். புரிஞ்சுதா கைஸ்? ஓகே அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் லேப் தான் முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான். நம்மளுக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாயிடும். போடா போடா என்ன கைஸ் இது? ஹை அதில் நம்ம வந்து டேக் ஆஃப் ஃபுல் ஃப்ளைட்டுன்னு ஒன்று வந்திருக்கும். அந்த வீடியோவில் நான் அவ்வளோ கிளியராக காட்டியிருக்க மாட்டேன். ஃபுல் ஃப்ளைட்டே இருக்கும். கரெக்டாக நம்ம ரன்வே டேக் ஆஃப் ஆகும்போது சைடில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஃப்ளைட் இருக்கும். அது ஏன் எதுக்கு எனக்கு இப்போ இருக்கோ தெரில. முடிஞ்சால் நான் ஷார்ட்ஸில் அது சொல்கிறேன். எனக்கே டவுட்டாக இருந்துச்சு கைஸ். அது சீரியஸாக என்னடா இது எப்பட்றா வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் நான் விஷயத்தை நோட் பண்ணேன். அது வந்து ஒரு பிக் ஃப்ளைட்டு போல். அது எங்கே இருந்திருக்குன்னா ரன்வேக்கும் ஒரு மண்ணாண்ட இருந்திருக்கு. கிராஷ் ஆனது வேறு அது. ஆனால் அதெல்லாம் புதுசாக தான் இருந்திருக்கு. அப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம். குட்டி சுட்டி மாதிரி பார்த்துருக்கோம். அதனால் நம்ம கண்ணுக்கு அது புதுசாக தெரிஞ்சிருக்கு. அப்புறம் வீடியோ முடிச்சுட்டு நான் கொஞ்சம் எடிட்டிங்கில் கரெக்டாக பார்க்குறேன். ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. அப்புறம் நான் அது டெலிட்டும் பண்ண முடியல அந்த குட்டி ஃப்ளைட்டை. சரி அது இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் கைஸ். அதான் பேசிக்கினே ஒரு லேப்பே வந்தாச்சு. போடா வேகமாக போட 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 போட. அவ்வளோதான். அவ்வளோ தாண்டா. அவ்வளோதான். இந்த நம்மளோட கார் தான் தத்துவமாக இருக்கணும் போல கைஸ். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? நம்மளோட வண்டிக்கும் F1 வண்டிக்கும் இதே கலரை கொடுக்கலாமா நான் பார்க்குறேன். ஓகே நம்ம இப்போ F1க்கு போகலாம் வாங்க. ரியல் ரேசிங் 3 கப்லேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு கைஸ். ஹண்டர் ஓ மை காட். ஆனால் அதுக்கு போல் கவலைப்படாதீங்க. இப்போ வேறு எதுக்காக போகலாமான்னு நான் பார்க்குறேன். இதுக்கு போகலாமா? ஹிந்தி டவுன்லோடிங் கொடுப்பேன். என்னத்தா ஆகுது நானும் பார்க்குறேன். ஐயோ 211 MB தேவையா? பரவாயில்ல நம்ம கொடுத்து விளையாடி தான் பார்ப்போம். யார் என்ன சொல்ல போகிறா? என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ பொறுமையாக எதனா வேலைக்கு ஆகாதுடா டே. நெக்ஸ்ட் இது நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் கைஸ். ஆஃப்டர் அ லாங் டைம் வெற்றிகரமாக அது ஏறிடுச்சுப்பா. எப்பா கடவுளே எவ்வளோ நேரம் கைஸ் இதுக்கு மட்டுமே. ஓகே இப்போ வந்து 24 பேட்டலிமேன் இது வந்துருக்கு. கொடுத்து பார்ப்போம் டவுன்லோடிங். இது ஃபுல்லாக டவுன்லோடிங் தாங்க கைஸ். கவலையே படாதீங்க, சீக்கிரமாக ஏறிடும். இதுவே நான் கட் பண்ணிட்டே கூப்பிட்றேன். இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், அவ்வளோதான் ஏறிடுச்சு. இன்னும் கைஸ் மெர்சிடிஸ் வருது. ஓ இதுவா கைஸ்? எல்லாமே ரேட் அதிகமாக கேட்குறானுங்க. என்ன பண்ணுறது? ஐயோ என்ன கைஸ்
ரேட்டு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. என்ன கைஸ் எல்லாத்துலேயுமே ரேட்டு கேட்குறாங்க. இப்போ நான் என்னடா பண்ணுறது? ஐயோ என்ன கைஸ் விளையாட முடியாது போலியே எல்லாமே. இது என்னதுடா? மாஸ்தா. நம்மளோட க்ரூ வந்து யாருன்னா இவர் தான் நம்மளோட க்ரூ. நம்ம சர்க்கியூட்டு தான் இது. கிராண்ட் நுர்பர்கிரிங். என்ன கைஸ் எல்லாமே இது. என்னடா இது வித்தியாசமாகுது? ஐயோ என்ன சவுண்டு கைஸ் இது? வித்தியாசமாகுது கைஸ். சீரியஸாக கேவலமாகுது கைஸ் இதோட சவுண்டு. ஏதோ இப்போ தான் நல்லா இருக்கு. ஏதோ என்னடா டே போடா ஃபஸ்ட் பிளேஸுக்கு. இவனையும் தள்ளி விட்டு நம்மளோட டெக்னிக் யூஸ் பண்ணுவோமா? போடா சாவுடா. தொப்புன்னு ஸ்பார்க் வந்திருக்கும். நான் அவனை தள்ளி விட்டேன் அந்த பைபிளைய. நம்ம ரைட் ஹேண்ட் சைடா? ஆமாம் ரைட் ஹேண்ட் சைடு ஓட்டுறோம். ஆனால் நாஸ்கார் ரேஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஏன் அப்படி தெரியலையா காய்ஸ்? ஓ மை காடு. போடா இல்லை ஸ்கிட்டில் அடிக்க முடியாது போல். ஆனால் நிறைய பேர் க்ரௌடு இருக்குது கைஸ். சியர் பண்ணுறதுக்கு க்ரௌடு இருக்கானுங்க. இதில் என்னோடய ஃபேன்ஸ் தான், கவலைப்படாதீங்க. 2 லேப் இருக்குது. வெறுப்பு கைஸ் இது. வெறுப்பு 2 லேப் இருக்குது. வெறுப்பு எனக்கு 2 லேப்னாலே பிடிக்காது. சை என்ன சொல்கிறது இது? சை ஓ ஐயோ நான் பார்க்கவே இல்லை. போடா கிட்ட வந்துட்டானுங்களா? என்ன எவனுமே வரல. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபினிஷிங் லேப்பில் கிட்ட போயிட்டு பொறுமையாக இருப்போம். கரெக்டாக அவங்க கிட்ட வரும்போது நம்ம கரெக்டாக லேப்புக்கு போயிடலாம். அது முதல்ல கொஞ்சம் தூரத்துலேருந்தே இது பண்ணணும். இல்லைனா பல்ப்பு வாங்கிட்டோன்னா அவ்வளோதான் இதுவாகிடும், ஒரே அசிங்கமாகிடும். அப்புறம் நான் செகண்ட் பிளேஸில் வந்துடுவேன். அது வேறு விஷயம். எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு நல்லா இருக்குது சொல்லுது. ஆனால் ரொம்ப 300லாம் தொடலை. ஒரு 240 அந்த மாதிரி தான் தொடுது. 300லாம் தொடவே இல்லை. F1 தொட்டுரும் அசால்ட்டாக. 5 செகண்ட் போதும் F1க்கு. ஐயோ கடவுளே. ஐயோ கடவுளே. என்னடா பண்ணுறீங்க? அங்கே ஒருத்தன் போனானா? இப்போது அதில் ஒருத்தன் போனானா கைஸ்? என்னடா உங்களுக்கு பிரச்சனை? போங்கடா. என்னை பகைச்சிக்கிட்டிங்கன்னா தோத்துருவீங்கடா முட்டை பசங்களா. ஸ்பிட் லைன் இருக்குது. என்னால் நம்ப முடியல. பிட்டு எனக்கு போகுமா? நம்பவே முடியல கைஸ். ஸ்பிட் லைன் இருக்குது. வா விஸ் இஸ் ரேர் கைஸ் பிட் லைனு. இந்த இதிலலாம் பிட் லைன்னா கிடையாது. இதில் பிட் லைன் இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்கள், அது கூட ஓப்பனில் தான் இருக்குது பிட் லைனு. இங்கே போய்டுவோமா? காரை நம்ம ஃபுல் சர்வீஸ் பண்ணுவோமா? இந்த போனட்டு கீழே பாருங்களேன், ஒரு இன்ஜினாக இருக்குது. V12 நினைக்கிறேன். ஏன்னா புக்காட்டியோட இன்ஜின், அதனால இவ்வளோ ஸ்பீடு போகுது. இங்கே ஏதோ ஒரு பிட் லைன் நான் பார்த்தேனே. இங்கே எங்கே நான் பார்க்கல கைஸ், சரியாக நான் பார்க்கல. ஆனால் இங்கே தான் ஒரு பிட் லைன் நான் பார்த்தா நான் சொல்கிறேன் கைஸ். என்ன கைஸ் ஓகேவா? எங்கே இருக்குது? முதல்ல இவனுங்க வராங்களா பார்க்கணும். இல்லை வரலை. என்ன பண்ணுவோம், டிசெண்டாக பிட்டில் எனக்கு ஸ்வைன்னு ஓடிட்டு அங்கே ஏதாவது நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஸ்வைன்னு மாற்றிட்டு இது பண்ணிடலாம். என்ன கைஸ் சொல்கிறீங்க நீங்கள்? அதுக்கு 3 லேப் அந்த மாதிரி தேவைப்படும். அப்போ தான் நம்மளால் மாற்ற முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோதான் முடிய போகுது. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்? இதுக்கோ ஒரு வாட்டி போய் பார்ப்போம். அப்போ வந்து ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு தான் நம்மளால் போக மாதிரி இருக்கும். இங்கே தான். ஆனால் இதோ ஒரு பிட்லைன் நான் பார்த்தேன். ஐயோ பிட்லைன் க்ளோஸு.
பிட்லைன் ஓப்பன் ஆயிடுச்சு நான் நினச்சேன். பிட்லைன் கோர்ஸ் பரவாயில்ல, நம்மளுக்கு பரவாயில்ல. அவ்வளோதான் வின்னு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துடும். பாய் கேஸ், பாய் 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 பாய்.